டே அஸ்வின், டே நானே என்ன பண்றேன்னு தெரியாம டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்க. வாய மூடுறா. நீ பண்ண வேலையினால அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் அதிகமாயிருச்சு. எனக்கு எங்க அவன் நம்மள கண்டுபிடிச்சிருவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்குடா. ச்சே, அந்த பணத்தை அன்னைக்கு எடுக்காமலே இருந்திருக்கலாம். இல்ல அஸ்வின், எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் இந்த விஷயத்த மட்டும் இல்ல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான். அப்புறம் இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது, சொத்த ஆட்டைய போடவும் முடியாது. நீ சாதாரணமா ஒரு ட்ரெஸ் தானே எடுத்து போட்ட, அதுக்கே உன் மேல டவுட் வந்து என்கிட்ட கேட்டுட்டான். எப்படியாவது அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க அஸ்வின். அந்த சுப்பிரமணி சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. முட்டாள் அஸ்வின், பணத்தை செலவு பண்ணாதாண்டா மாட்டிக்கிடுவோம். அதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு அஸ்வின். எப்படியாவது அவனுங்க தெரிஞ்சுக்கிடுவானுங்களோன்னு எனக்கு தோணுது. உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்ல அஸ்வின். நான் எவ்வளவு தெரியுமா பயந்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப சாதாரணமா தான் சொல்ற, எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. இல்ல அஸ்வின், அப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்போ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இப்போ மாட்டிக்க கூடாதுல, அதான் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா அஸ்வின்? வாய மூடுறா. நான் பேசாம பணத்தை எடுத்த இடத்துல வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்ப ஷாக் ஆகுற? மாட்ட மாட்டேன்டா. அவன் சாப்பிட போவான்ல, அந்த கேப்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். நீ அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் உள்ள வச்சு லாக் பண்ணிடலாம். எப்படிடா உனக்கு தெரியும்? வேற என்னடா பண்றது? அந்த பணத்தை எடுத்து வச்சதுல இருந்து நிம்மதியே போச்சு. என்ன நேரத்துல கண்டுபிடிப்பாங்கன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. நான் பாட்டுக்கு ஒழுங்கா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ச்சே, எதுக்குதான் பணத்தை எடுத்தனோ இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டா. பேசாம எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பணத்தை அடிச்சுட்டு ஓடி இருக்கலாம். தேவையில்லாம 2 லட்சத்தை எடுத்துட்டேன். அது கொண்டு போய் வைக்கிறது தான் நல்லது அஸ்வின். எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சிருவோம். அவன் சாப்பிட போனதுக்கு அப்புறம் வைக்கலாம். சரி, அவன் பாத்ரூம் போற கேப்ல வச்சிடலாமா? அஸ்வின், நம்ம மேல டவுட் வந்துருச்சுடா அவனுக்கு. எப்படியாவது தோண்டி துருவி கண்டுபிடிச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால பணத்தை எடுத்த மாதிரியே வச்சிடலாம். இல்ல அஸ்வின், நம்ம வச்சிருந்தாதான் மாட்டுவோம். அஸ்வின், வேணா அந்த வீட்டு வாசல்ல மூட்டை கட்டி போட்டுருவோமா? ஏன்டா? அஸ்வின், என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த விஷயத்துல மாட்டக்கூடாது. வேற யாரையாவது தான் மாட்ட வைக்கணும். சீச்சி, அண்ணன்களெல்லாம் மாட்ட வைக்க கூடாதுடா. அப்படியே அண்ணனுங்க தான் எடுத்தாங்கன்னு நம்ம நிரூபிச்சாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. சுப்பிரமணியும் மாட்டி விட முடியாது, அவன் பயங்கர உஷாரா இருக்கான். இங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க யாரையாவது மாட்டி விட்டுலாமா? அஸ்வின், அந்த குடிகாரனை மாட்டி விட்டுலாமா? ஆமாண்டா, அவர் தான் பணத்தை எடுத்ததுன்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. அவரே மாட்டி விட்டுலாம். அஸ்வின், அவரு மதிய சாப்பாட்டுக்கு தூக்குவாளி எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அதுக்குள்ள பணத்தை போட்டு வச்சிருவோமா? பரவாயில்ல, குடிக்கட்டும். 2 லட்சத்துக்கு மொத்தமா குடிக்க மாட்டாருல, கொஞ்சமா தானே குடிப்பாரு. மீதி எடுத்துட்டு வந்து எப்படியும் வீட்டுல தாண்டா குடுப்பாரு. மாட்டிப்பாரு அவரு. டேய், குடிகார அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டான்டா.
குடிகாரன் பேச்ச யாருமே நம்ப மாட்டாங்க. அவர் தான் பணத்தை எடுத்துட்டு இப்படி நாடகம் போடுறாருன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஏன் சுப்பிரமணியா அப்படிதான் நினைப்பான். நான் சொல்ற ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அஸ்வின். வா முதல்ல அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு வருவோம். அவரு சாப்பாடு வாலி வச்சிருக்காருல, அதுல போட்டு வச்சிடலாம். வீட்டுக்கு போகும்போது எப்படியும் எடுத்து பாப்பாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். பேக யாரா செக் பண்ணுவா? அதுவும் அந்த ஆளு பேக. அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் அஸ்வின் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி அஸ்வின், நல்ல ஐடியா தான். ஆனா வீட்டுல யாருக்கும் தெரியாம எப்படி பேக்ல கொண்டு போய் வைக்கிறது? கையில வேற பணம் இருக்கும். யாரும் இல்லாத டைம்ல ரூம்ல கொண்டு போய் பணத்தை பேக்ல வைக்கணுமே. சரி அஸ்வின், வா போலாம். என்ன சுப்பிரமணி, பணம் கிடைச்சதா இல்லையா? இல்லண்ணா, பணம் எனக்கு கிடைக்கல. நான் என்ன உனக்கு 2000 நாளா டைம் கொடுத்திருந்தேன். 2 நாள்ல பணம் வரணும்னு சொல்லியிருந்தேன். 2 நாள் கால அவகாசம் முடிஞ்சிட்டு என்ன நீ பணத்தை கண்டுபிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? உண்மையை சொல்லு சுப்பிரமணி, உனக்கு தேவைக்காக எடுத்தியா? இல்லண்ணா, உண்மையாவே நான் எடுக்கல. அது எங்க போச்சு, யாரு எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலண்ணா. நாங்க முத நாளே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். எங்க அம்மையால வந்துச்சு. அவி ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம், நம்மளே பாத்துக்கிடலாம்னு சொன்னாவ. நான் அன்னைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அண்ணா, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் எடுத்தாதானே தருவேன். நான் எடுக்கலண்ணா. யாரோ நாங்க வச்ச பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்கண்ணா. ஆனா அதை யாரு எடுத்தாங்கன்னு தான் தெரியல. எங்களுக்கு நல்லா தெரியும். உன்னை தவிர வேற யாரு எடுத்திருப்பா? நீ தானே அந்த பணத்துக்கு பொறுப்பு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கோம், அதனால எடுத்துட்டேன்னு சொல்லு, தெரியலன்னு சொல்லாத. அண்ணா, நான் உண்மையிலே எடுக்கலண்ணா. இங்க பாருப்பா சுப்பிரமணி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பண்ண விஷயத்துல நான் ரொம்ப கராரா இருப்பேன்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீ தெரிஞ்ச இப்படி பண்ணிருக்க கூடாது. அந்த பணத்தை என் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் நீ அந்த பணத்து மேல ஒரு கண்ணா இருந்திருக்கணும். உன்னைய நம்பி நான் ஒரு வேலைக்கு விட்டா நீ தானே அதுக்கு பொறுப்பு. அதனால நீ தான் அந்த பணத்தை எனக்கு இப்ப தரணும். நீ எடுத்தியோ எடுக்கலையோ எனக்கு அதை பத்தி தெரியாது. உன்னையால அந்த 2 லட்சம் ரூபாயை நான் நஷ்டப்பட முடியாது சுப்பிரமணி. எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அண்ணா, என்கிட்ட பணம் இல்லண்ணா. நான் என்னண்ணா பண்றது? உங்களுக்கு வேணும்னா என் சம்பள பணத்துல இருந்து மாசம் மாசம் பிடிச்சுக்கோங்கண்ணா. எனக்கு நீங்க சம்பளம் கூட தர வேண்டாண்ணா. வேற எங்கிட்ட உங்களுக்கு தரதுக்கு எந்த பணமும் இல்லண்ணா. இங்க பாரு, உன் சம்பள பணத்தெல்லாம் பிடிக்க முடியாது. எனக்கு 2 லட்சம் ரூபாய் முழுசா வேணும். நீ எங்கேயாவது எடுத்துட்டு போய் வச்சிருந்தா ஒழுங்கா எடுத்துட்டு வந்து தந்துரு. இல்லையா பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி எனக்கு தாரா. ஏன்னா அந்த 2 லட்சம் உன்னைய நம்பி ஒப்படைச்ச பணம். தொலைச்சது நீ, அதனால அந்த பணத்துக்கு பொறுப்பும் நீ தான். நீ தான் அந்த பணத்தை தேடி தரணும், இல்ல வாங்கிட்ட இருந்த ரூபாயை தரணும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. 2 நாள் டைம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு இங்க நீ பணத்தோட வரணும். அப்படி வரையில வேலைக்கே இனி வராத, இதோடு நின்று. அண்ணா, ஏன்னா இப்படி சொல்றீங்க? வேற எப்படிப்பா சொல்லுவாவ? உன்னை மாதிரி பொறுப்பு இல்லாத பையனை நான் வேலைக்கு வச்சுட்டு திரும்ப திரும்ப பணத்தை தொலைச்சுக்கிட்டே இருக்கவா? என்னாலலாம் முடியாது. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாயோட போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் 10 லட்சமோ 20 லட்சமோ தந்து வச்சிருப்போம். அதையும் முழுசா தொலைச்சிட்டேன்னு சொல்லுவா. அதுக்காக நான் பொறுப்பேத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல உன்னால நான் நஷ்டம் தான் பட்டுட்டு இருக்க முடியுமா? இப்ப பாரு சுப்பிரமணி, நீ இந்த ரூபாயை எடுத்தியோ எடுக்கலையோ, இந்த காசை என்கிட்ட தரதா இருந்தா நீங்க வேலைக்கு வா. இல்லையா நீ இதுக்கு மேல இங்க வேலைக்கே வர வேண்டாம். இதோட வேலையை விட்டு நின்று. உனக்கு கொடுத்த டைம் இதோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள எனக்கு பணம் வரணும். இல்ல வேலையை விட்டு நின்று நான் வேற பையனை வேலைக்கு சேர்த்துக்கிடி. அண்ணா, வேலையை விட்டு மட்டும் நில்லுன்னு சொல்லாதீங்கண்ணா. அதெல்லாம் முடியாது சுப்பிரமணி. நான் எடுத்த முடிவுல இருந்து மாற போறது இல்ல. நான் இதை எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். பணத்தை தரலன்னா உனக்கு இங்க வேலை கிடையாது. முடிஞ்சா பணத்தை எடுத்துட்டு வந்து தந்துட்டு வேலையை பாரு. இல்லன்னா அந்த ஆள பேரு. அண்ணா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் அந்த பணத்துக்கு எங்க போவேன்? யார் எடுத்தாங்கன்னே இது வரைக்கும் தெரியல. நான் பணத்தை எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறது? அப்படியே நான் டேடிட்ட வாங்கிட்டு கொடுத்தா கூட அந்த பணத்தை நான் தானே எடுத்தேன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கு மேல நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரே. பணத்தை கொடுத்தாச்சுன்னா நான் தான் திருடன் ஆயிடுவேன். பணத்தை கொடுக்கலன்னா வேலைக்கே வர முடியாது. இந்த வீட்டுல இருக்க யாரையுமே என்னால பார்க்கவும் முடியாது. நான் இவங்க மேல எல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். எப்படி என்னால எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியும்? முக்கியமா அப்பா அம்மாவை எப்படி பார்க்காம இருக்க முடியும்?
அண்ணா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா நாங்க ஒரு நாள் வரலனாலே ஏப்பா வரலன்னு கேட்பாங்க. எனக்கும் அவங்கள பார்க்கலன்னா அப்படித்தான் இருக்கும். நான் அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்? நான் ஒரு திருடன்னு சொல்லவா? இப்போ நான் எங்க போறது? இவங்கள பார்க்கறதுக்காக, இவங்க கூட இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வீடு பார்த்துட்டு வந்தேன். இல்லைன்னா நான் இந்த வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன். எங்கேயாவது ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு போயிருப்பேன். இவங்கள பார்க்கறதுக்காக தானே இங்க வந்து இருந்தேன். இப்போ இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? நான் எங்க போவேன்? அப்படியா? அஸ்வின், பேக்ல ட்ரெஸ் இருந்துச்சா? அப்படின்னா கண்டிப்பா அதை ஓபன் பண்ணுவாங்க. இப்போ ஓபன் பண்ணாட்டியோ காலையில கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகும், அப்புறம் அக்காவும் மாமாவும் வேலைக்கு போவாங்கல்ல, கண்டிப்பா ஓபன் பண்ணி ட்ரெஸ் எடுப்பாங்க. என்னடா என்னடா சொல்ற? பண்ணா பண்ணிட்டு போட்டோம். இது அவங்க வீட்டு காசு தானே, அவங்க செலவு பண்ண என்ன வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்னடா? இங்க பாரு அஸ்வின், இப்போதைக்கு பணம் நம்மளை விட்டு போயிருச்சா, இதுவே போதும்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க மாட்டிப்போனோம்னு நானே ஒரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப நான் மாட்ட மாட்டோன்னு நம்பிக்கை வந்திருக்கு. இனி அவங்க பணத்தை எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்தாலும் சரி, அவங்களே வச்சுக்கிட்டு செலவு பண்ணாலும் சரி, நம்மளுக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா மாட்ட போறது நான் இல்லைல்ல, அவங்க செலவு பண்ணா அவங்க மாட்டுவாங்க. நல்லவங்க தான்டா, ஆனா பண விஷயத்துல எப்படின்னு தெரியல. எனக்கும் உன்னைய மாதிரி தான் தோணுது. பணத்தை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்பதான்டா சீன் சூப்பரா இருக்கும். அந்த குடிக்கார மேல எல்லா பழியும் விழுந்துரும். அவர் தான் பீரோல வச்சு பணத்தை திருடி இருக்காருன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்கு இனி எந்த கவலையும் இல்லடா. டேய், இப்ப அது அவரு பணம்டா, அவரு திருடின பணம். அவர் தான் செலவு பண்ணிருக்காருன்னு எல்லாரும் நடப்பாங்க. நம்மளுக்கு இனி பிரச்சனையே இல்லடா அஸ்வின். நம்ம இந்த விஷயத்துல இருந்து சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டோம். ஆமா, செல்லமக்கா பேக்ல தானே வச்ச? சரி அஸ்வின், காலையில இந்த வீட்டுல ஒரு பாம்பு வெடிக்கலாம், வெடிக்காமலயும் போகலாம். டேய், அது இல்லடா, இந்த விஷயத்த சொல்றேன். நாளைக்கு பாம்பு வரைய வெடிக்கலாம், இல்ல புஷ்ஷுன்னு போலாம். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அஸ்வின், யாமினி வரா, நார்மலா பேசு. ஹோட்டலுக்கா? வேணாண்டா. இல்ல யாமினி, வந்தா சும்மா கூப்பிட்டு இருக்கேன். எனக்கு போறதுக்கு ஐடியா இல்ல. மச்சான், நான் உங்களுக்கு வீட்ல எதுனாலும் செஞ்சு தரேன், என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? எனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணல யாமினி. இவன் தான் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேணா உங்க ரெண்டு பேருக்கும் நூடுல்ஸ் செஞ்சு தரட்டுமா? செஞ்சு தரேன். வாய மூடுறா. இவ கிடைக்கலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கு பிறகு இவ யாரோ நான் யாரோ.